மாணிகப்பாறை கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா, என் குருநாதரே பாண்டு சித்தரே, என்னோடு தவழுகிற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியனுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு. ஆனால் வெளிநாட்டுக்கு அடிக்கடி போய் நஷ்டத்தை அடைஞ்சு தான் வந்தீங்களே தவிர கை நிறைய பணம் கொண்டு வரல. போகும்போது புறப்படும்போது நல்லா புறப்பட்டோம், வரும்பொழுது கண்ணீர் வடிச்சுக்கிட்டு தான் வந்தோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த வருஷத்தில் உங்களுக்கு எல்லாம் வித்தியாசமாக வெற்றி பெறக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதனால் வீணாக வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதல் உத்தரவுக்கு வெற்றி மாலை கொடுப்பா. அதனால் வெளிநாடு செல்லக்கூடிய பயணத்தை தொடங்கலாம். வெற்றியோடு திரும்பி வருவாய். உன் கடன்கள்லாம் தீரக்கூடிய செல்வங்களை பெறுவாய். அப்பா இந்தா கர்மசாமிக்கு வெற்றி உண்டு. இந்த அப்படி பக்கத்தில் வா. வேறு என்னம்மா வேணும்? கடன் தீர்ந்தாச்சு, நல்லா இருக்கு. இந்தா வெற்றி. அதே பட்டுக்கோட்டை. நீ பட்டுக்கோட்டையாடா தம்பி? வா, பொண்டாட்டி பிள்ளை எங்கே இருக்கு? யாரெல்லாம் வந்திய? நீ யார்? உன் கூட பிறந்தவனா அவரு? தனியாக கேட்க போறா ஒன்றா கேட்க போறா? அப்போ போ, நின்று போ. நீ காலைல வந்துட்டு வா. ட்ரெயினில் ஒன்றா வந்துடலாம், பஸ்ஸில் ஒன்றா வந்துடலாம், 2 வீலரில் ஒன்றா வந்துடலாம், காரில் ஒன்றா வந்துடலாம். கருப்பசாமிட்ட வர முடியாது, கூப்பிட்டவங்க மட்டும்தான் வர முடியும். இன்னொரு தடவை காலைல வந்துட்டு வா. தீராத விளையாட்டின் பிள்ளை. பக்கத்தில் வா. 2.25 ஆண்டுகளாக தீராத மனக்குழப்பம், ஒரு தெளிவடைய முடியாத ஒரு வேதனை, எதை தொட்டாலும் நஷ்டமும் இருக்குது, பண கஷ்டமும் இருக்குது, வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை, உறக்கம் இல்லாத உள்ளத்தின் வேதனைகள் நடக்கு. யாரும் செய்வனை வச்சுருப்பாங்களா? அப்படின்னா நமக்கு விதி தான் இப்படி விளையாடுதா? நான் எதை சொன்னாலும் பிரச்சனையாக வந்து நிற்க. இதுக்கு என்ன காரணம்னு உன் மனசும் வேலை பண்ணுது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? வெளிநாட்டுக்கு போறியா? அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே எல்லாம் ரெடி ஆயிரும். இந்த பணம் தரேன், புறப்பட்டு போயிட்டு. அதே பட்டுக்கோட்டை. நீ பட்டுக்கோட்டையா தம்பி? பட்டுக்கோட்டையா? மாரியம்மன் கோயில், மாரியம்மன் கோயில் இருக்கா பக்கத்தில்? கால் வந்துட்டு வா. வா, என்ன வர வேணும்? பக்கத்தில் வாங்க. கண்ண முடுறா தம்பி. கணக்கும் அறிவியலும் சரியாக வரல அவனுக்கு. காலில் வந்துட்டு வா. அண்ணா சின்னவரே, என்னடா படிக்கான்? இந்தா அப்படி 10th மேலே தொழில் கல்வி படிப்பான், வெளிநாடு செல்வான். இந்தா வென்று இந்த பொருள் விற்று வாழ்வார். அதே பட்டுக்கோட்டை. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்கு, ஒரு காலம் வெல்லும் வென்று. ஒரு வழக்கு ஒன்று பதிவாகுது. அந்த வழக்கு நமக்கு வெற்றியை தரும், அதில் நம்ம சொத்துக்களும் சேரும். ஆனால் அந்த குடும்பம் ஒன்று சேருமான்னு நான் கேட்டேன். அப்படி ஒரு நிலைமை இல்லைப்பா, அது வெகு தூரம். அதனால் இறுதியில் தக்க துணை யாருன்னு கேட்டேன். தை மாதம் வரை பொறுமையாக இருந்தால் அந்த விளக்கு புரியும். அதனால் முதல்ல சொத்து இவன் பேருக்கு முடிவாகட்டும், அதற்கு பின்பு பேசுவோம் அப்படின்னு உத்தரவு. ஒரு பிள்ளை உன் மேலே இறக்கப்பட்டு எங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய செஞ்சுட்டு பிரச்சனை இல்லாமல் இருங்க, இல்லைன்னா நீங்கள்லாம் பாவம் முடிச்ச அலைவின்னு ஒரு பிள்ளை சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளையினுடைய நல்ல எண்ணத்தின்படி அந்த சொத்தை உனக்கு வாங்கித்தாரேன், பகை இல்லாமல் முடிச்சு தரேன். கால் வந்துட்டு வரலாம். இன்னும் ஒரு கேள்வி இருக்குது, கேட்டுக்கிடுவோம் நம்ம. வேற என்னப்பா வேணும்? அவங்க வேணுமா? அவங்க பிரச்சனை 2. அவங்க வந்து இருதலை கொல்லி பாம்பு. அதனால் இப்போ அந்த பக்கம் தான் பொந்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நமக்கு வேண்டாம். அவங்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை செய்யலாம், பணம் கிடைக்கும். வெற்றியாகி தரேன். காஞ்சிபுரத்து எல்லை
காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் பத்திரம்னா காஞ்சிபுரம். கால் வந்துட்டு வாடா தம்பி. யாரெல்லாம் வந்து கூப்பிடுவா. ஏய் தம்பி, வாடா வாடா உட்கார. இது யாருப்பா? உங்கள் அப்பா அங்கே வர சொல்லு. அண்ணா சங்க நின்னுங்க. உங்கள் வீட்டு ஒரு சந்துக்குள்ளே போன உடனே முக்கில் ஒரு அம்மன் கோயில் இருக்காது. என்ன மாரியம்மன்? கங்கை மாரியம்மன் அதானே? பக்கத்தில் ஒரு ஓடை ஓடுதே, ஒரு ஓடை இருக்கலாப்பா. நீ எந்த ஊரில் இருக்க? வெளியூரில் இருக்கியா? தண்ணி கிடக்கிற இடம் கிடக்கு. காலில் வந்துட்டாங்க. என்னப்பா வேணும்? ஏம்மா, ஆளாளுக்கு உட்காந்து எந்திக்க சொன்னால் எப்படி யார் மனசுக்கு நான் பதில் சொல்கிறது? உணவுல காலில் வந்துட்டு வா. என்னடே வேணும் தம்பி உனக்கு? அந்த இடம் இப்போதைக்கு வந்து மாறாது. மனக்குறைகளும் பிரச்சனைகளும் நடந்துக்கிட்டு இருக்கும். புரியுதா? உங்கள் சொந்தக்காரனே ஒருத்தன் ஒரு தொழில் நல்ல நடத்தக்கூடிய ஒருத்தன் எதிரியாக இருந்துக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட உங்களை மீட்டி தந்தால் போதுமா? கால் வந்துட்டுவாங்க. எல்லோரும் இன்னசென்ட் மாதிரி இருந்தால் எப்படியா காணும்? நீங்கள்லாம் காஞ்சிபுரமா? பொய் சொல்லி நிற்க மாதிரி தெரியும். உங்களுக்கு காஞ்சிபுரமா? எப்படி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஒன்றா? ஏன்னா நான் படிக்காதவனா? நான் படிக்காதவனா சார்? இந்தா 3 மாதத்தில் அந்த இடம் உங்களுக்கு கிடைக்கும். அதில் வில்லங்க இல்லாமல் ஆக்கித்தாரேன். பக்கத்தில் வாமா. நல்லா இரு மகளே, தைரியமாயிரு. இந்தா பணம் தாரேன், வருமானம் தாரேன். அதே காஞ்சிபுரத்து எல்லை. என் தொழிலும் நல்லாகணும், என் மகனுக்கும் வழிகாக்கணும்னு கேட்டு வந்தவங்க. காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் எந்த இடம்? நீங்கள் செய்யாறு வேற, காஞ்சிபுரம் வேற. உட்காருங்க. செய்யாறு திருவண்ணாமலை மாவட்டம் தானே? காலில் வந்துட்டு வரலாம். உங்களுக்கு எந்த ஊர்? சரி நிற்கலாம். நீ நல்ல பையன், நல்ல காலில் விடலை. வந்துட்டு வா. அமைதி. அப்படி சொல்லு. கரெக்டாக சொல்லு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 4 ஆண்டுகளுக்குள்ள ஒரு உயிர் போகக்கூடிய நிலைமை உன் குடும்பத்தில் நடந்துச்சு. ஆனால் மீண்டும் ஆயுளுக்கு பங்க வருமானு கேட்டேன், நடக்காது. அதனால் உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். உங்களுடைய கடனையும் தீர்த்து தொழிலை வழிவகுத்து தரேன். உன் மகனுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் வேலை வாய்ப்பும் மன தெளிவும் கிடைக்கும். ஜெயிச்சு தரேன். நல்லா இரு மகளே. கர்மசாமிக்கு அதே காஞ்சிபுரத்து எல்லை. இங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கு போகிற வழி வாலஜாபாத். ஒரு பாலத்துக்கு ரைட் சைடில் உங்கள் வீடு இருக்குது, அப்படி தானே? காலில் வந்துட்டு வரலாம். உனக்கு எந்த ஊருங்க? இன்னொரு தடவை கால் வந்துட்டோமா? நம்ம ஊருக்கு வேறு காமாட்சி. மாங்காட்லேயும் காமாட்சி தானே இருக்கா? அதனால் அவர் சொல்கிறார். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்காரனுடைய மனதை அமைதிப்படுத்த முடியாத வேதனை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மனதை பக்குவமாக்கி தரேன். உன் கடனை தீர்த்து தரேன். ஒரு இடம் ஒன்று 3 பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். அதில் உன் பக்கத்தில் விலையாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதும்ல. இந்த ஜெயிச்சு தரேன், கொஞ்சம் பணமும் தரேன். நல்லா இருப்பாங்க. கர்மசாமிக்கு பாண்டிச்சேரி. பிள்ளைய பற்றி காட்டு வந்தது யாரு? என்ன பிள்ளை? பிள்ளை பேர் 2 பேர். என்ன விஷயம் அவனுக்கு? காணலாம். நீங்கள் பாண்டிச்சேரி ஆண்டாச்சு. முனீஸ்வர சாமி எங்கே இருக்காரு? முனீஸ்வர சுவாமி
கால் வந்துட்டு வரலாம். உங்கள் வீட்டு பின்பக்கத்தில் லாஸ்ட்டில் இருக்குது, அது என்ன கோயில்? உங்கள்கிட்ட போய் மூச்சு கொடுக்க பாரு. இன்னொரு கால் வந்துட்டு வாங்க. கர்மசாமிக்கு உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 வருஷ காலமாக உன் பையனுடைய தொழிலும் வாழ்க்கையும் சரியில்லை. இப்போதைக்கு பண நஷ்டமும் மனவேதனையும் நடக்கு. வீட்டில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாத குறைபாடுகளால் உள்ள குழப்பம், எதுவும் செய்வன கோளாறு இருக்குமோன்னு மன வருத்தம், செய்வன நடக்கலை. இது இயற்கையால் கிரகத்தால் வந்த வினை. தீர்த்து வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? பையனுக்கு வேறு என்ன வேணும்? இந்தா கஷ்டப்படாமல் இருப்பான், எந்த நோயும் இல்லாமல் காப்பாற்றுறேன். போய்ட்டு அடுத்து பார்ப்போம். அதே பாண்டிச்சேரி எல்லை தன் தொழிலை பற்றி கேட்க வந்தவர்கள், தொழில் கடன்களை பற்றி கேட்டு வந்தவங்க யார்? வரலாம், கால் விட்டு வரலாம். நீ பாண்டிச்சேரியாமா? பாண்டிச்சேரியில் எந்த இடம்? தம்பி இன்னொரு கால் விட்டுறாப்பா. என்ன விஷயம் கேட்டுப்பாரு. உன் மனைவி எங்கப்பா இருக்கா? வீட்டில் இருக்குதா? சரி. வீட்டுக்குள்ளே இறந்து போன ஒரு தெய்வம் வருத, ஒரு ஆன்மா, யார் அது? முன்னோர்களில் ஒரு தெய்வம் வருது. ஆமாம். என்ன வேணும் உனக்கு? டாக்டர் என்ன ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. இதே ஆப்ரேஷன் பண்ணலாமா? கண்ண முடி உட்காரு. ஆப்ரேஷன் தைரியமாக பண்ணலாம், ஆபத்து வராது. இந்தா அதுக்குரிய பணமும் கிடைக்கும், தைரியமும் கிடைக்கும். பாட்டு விட்டு அடுத்த வருஷம் பக்கத்து வீட்டுக்காரன் பட்டா வாங்கிட்டான். அடுத்த மாதம் அதை பற்றி பேசுவோம். போய்ட்டு கர்மசாமிக்கு பாண்டிச்சேரி கணவன் மனைவி. உங்கள் வீட்டு எல்லையை தாண்டி 4.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் ஒரு எல்லையில் முனீஸ்வர சாமி இருக்கார். அதுதான் உங்கள் ஊர் எல்லையினுடைய காவல் தெய்வம். எந்த ஊர்? இப்போ பிழைக்க வந்திருக்கீங்களா பாண்டிச்சேரிக்கு? எவ்வளோ நாளாவது? அதனால் என்னப்பா அப்படியா? வீட்டுக்குள்ளே ஒரு அம்மன் தேவதை வந்து நடமாடுது. ஆனால் அது நீண்ட காலமாக வந்து இப்போதைக்கு தடைப்பட்டு கிடக்கு. உன்னுடைய குடும்பத்தில் இப்போ 3 ஆண்டு காலங்களாக உங்கள் பணங்கள்லாம் நஷ்டமாகி மனவேதனை அடைஞ்சிருக்கிய. உடலால் பாதிக்கப்பட்டு தொழில் பார்க்க முடியாத மனக்குறைகள் நடக்கு. புரியுதா? அடுத்தவர்களால் இடைஞ்சல் நடந்திருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்தில் இருக்குது. நடந்தது உண்மை, மாற்றித்தாரேன். வேறு என்ன வேணும்? உன் பங்கு உனக்கு கிடைக்கும், யாராலையும் தடுக்க முடியாது. நான் வாங்கி தரேன், வெற்றி அடைவேன். பக்கத்தில் வரலாம். ஒரு கேள்வி கேட்டுக்கா, உள்ள குழம்பி இருக்கிய. பையன் கல்யாணம் பண்ணணும், தை மாதம் பண்ணிடுவேன். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு அதே பாண்டிச்சேரி சரியாக நடக்க இயலாத மனிதன். வேணும்லா வேணும்லா, கால் வந்துட்டு வரலாம். பிள்ளையாரு கோயிலுக்கு பொழுது இருக்க வந்திருக்கும். வாங்க அண்ணாச்சி. விநாயகர் பிள்ளையார் கோயில் எங்கே இருக்குது? அதான் நீங்கள் வந்தோடனே விநாயகர் வந்தார், அதான் அந்த பாட்டு பாடினேன். வாங்க. என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு? இந்த மாதம் வீட்டில் வேலை கிடைச்சாச்சு, மீண்டும் உங்கள் கஷ்டம் தீர்ந்தாச்சு, பணம் தாரேன், தைரியமாக இருக்கலாம். கர்மசாமிக்கு நாகப்பட்டினம் பைசல் 1, நாகப்பட்டினம், திருவாரூர். வாமா, திருவாரூர். கால் வந்துட்டு வரலாம். திருவாரூர் பக்கம் எந்த ஊர்? உங்கள் கிராமத்தை தாண்டி வலது பக்கத்தில் போகும்பொழுது அங்கேருந்து முருகப்பெருமான் கோயிலுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? இருக்குமா? சரி, இன்னொரு தடவை கால் வந்துட்டோம். இருக்கட்டும். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கிரகப்படி உன் பிள்ளைகளுடைய மனநிலைகள் சரியில்லாமல் இருக்கும். என்னப்பா? அதனால் வேறு எதுவும் மன வருத்தங்கள், வாழ்க்கையில் குறைவு ஏற்பட்டு விடுமோங்கிற ஒரு சில குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. அப்படி ஒரு விஷயமும் நடக்காது. இப்போதைக்கு கடன்பட்டு மனவேதனையும் துயராலைகள் இருக்குது.
அதை நீக்கித்தாரேன். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? அந்த வீட்டை விருத்தியாக்கி தரேன். அதுக்கு உள்ள ஒரு தகடு இருக்குது, எடுத்து மாற்றி தரேன். வா பக்கத்தில் வா. குலதெய்வத்துக்கு எதுவும் என்ன குறை வச்சுருக்கிய? கடாய் விட்ட வேண்டி இருக்கா? ஏன் விட்டலை? தள்ளி போச்சா? உன் மமதையால் தள்ளி போச்சு. இந்த வருஷம் ஓகே பண்ணிடுவியா? இந்த அப்படி வெட்டி தரேன், வெட்டியாக்கி தரேன். சந்தோஷமா இந்தா பணம் உனக்கு. வீட்டை கட்டிக்கா, அந்த விபூதியை கொண்டு அந்த இடத்துல வைங்க, ஜெயிச்சிருவோம். நகு கீர்த்தனை ஓகே, அதே தான் அப்படி சொல்கிறாரு பத்தியா. வரலாம். கப்பலுக்கு போன மச்சான். வெளிநாட்டில் யாரும் இருக்காங்களா? வந்து பேசினானா? எப்படி இருக்கான்? இடைப்பட்ட காலத்தில் நிறைய பிரச்சனைகளும் துயரத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தான். பணமெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஒரு பொம்பளைகிட்ட குழப்பம் வந்து டென்ஷன் வந்துருச்சு. இப்போ நீங்கள் கடன் பட்டு கொஞ்சம் மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதிலேருந்து மீட்டி தரணும். வேறு என்ன வேணும்? எல்லாம் வாங்கிடுவோம். கால் வந்துட்டு வாங்க. 4வது ஆளாக என்கிட்ட தந்துருக்கலாம். என்ன உங்களுக்கு தெரியலை? நான் செய்வேன் என்ன? வாப்பா சந்தோஷமா ஓடியா. நல்ல பிள்ளை, கள்ளமில்லாத பிள்ளை. ஓடியா. உன் பணத்தையும் வாங்கித்தரேன், நீங்கள் கொடுக்க வேண்டியதையும் தீர்த்து வெற்றியாக்கி தரேன். இன்னொரு வீடு கட்ட போகிறீங்க, அதை நான் இருந்து வெற்றியாக்கி தந்துடுவேனா? அதுக்குள்ளே என் போட்டாவை போட்டு கும்பிடுவியான். சாமியே மயிலுக்கு பூரா இற போடுறேன். ஆனந்தமாக செய்ப்பா. இந்தா உனக்கு கோடிக்கணக்கில் பணம் வந்தாச்சு. சந்தோஷமா இருப்போம். அப்படியா? நல்ல பிரசவமாகும், சந்தோஷமாகும். உனக்கு பேரனாக கிடைப்பா. போ. பொம்பளையாக இருந்தாலும் எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும். ஏன் நீயும் பொம்பளை தானே? உன் வயிற்றுக்குள்ளேருந்து அந்த பிள்ளை வருது. என்ன பெரிய ஆம்பளை பிள்ளை? ஆம்பளை பொம்பளை எல்லாம் பிள்ளை தான். கடவுள் கொடுத்த பிள்ளைய செல்லமாக வளர்த்துக்கணும். ஆம்பளை தங்கம். எப்படி பேச? சாப்பிடாம போனால் அவனை விட மாட்டேன். சுவாமியே. அடுத்து அதே தஞ்சாவூர் சிவன் கோயில் எந்த ஊர் பக்கம் இருக்குது? எங்கே இருக்குது? கால் வந்துட்டு உனக்கு தான் கொடுத்துருங்க. வா. என்னம்மா தம்பி, அதெல்லாம் நீங்கள் இதயத்தில் ஆப்ரேஷன் பண்ணுறாடி என் கோயில் அன்னதானம் சாப்பிடாம வெளியே போகக்கூடாது. உட்காருங்க பேசாமல். எங்கே தப்பிக்க பார்க்குறியா? வயிறு நிறைய சாப்பிட்டு போனோம். இன்னொரு கால் வந்துட்டு வா. என்னடா இங்கே வந்து யாரும் பட்டினியாக போகக்கூடாது. யாரையும் விட மாட்டோம் நாங்கள். சொல்கிறானா? அப்பா வணக்கம். நான் அருணகிரிநாதருடைய பாடலை பாடுறேன். நோயுற்று தளராமல் வந்து மனவாடாமல். அப்படி பாடும்பொழுது உன் மனத்துக்குள்ள கொஞ்சம் வருத்தம் வந்துச்சுலாம்? உண்மையா இல்லையா? என்ன செய்யணும்ப்பா சொல்லுப்பா. என்னடா செய்யணும்? உணர்ச்சி வசப்படுறியா? மனம் திறந்து சொல்லு. என்ன வேணும்? கண்ணை முடிக்கா. கால் வந்துட்டு வா. ஏப்பா உன் பையனுக்கு கல்யாணம் தானே நடக்கணும். ஏன் அதுக்கு வருத்தப்படுற? உலகத்தில் நல்ல விஷயம் தானே. உன் சொல்ல கேட்கான அவன் முதல்ல. இந்த வருஷத்தில் அவனுக்கு கல்யாணம் நடத்திருந்தா போதுமா? சொந்தத்தில் நீ பெண் தேட மாட்டியா? வேண்டாம். தேட மாட்டியா? அப்படி தானே கேட்குறேன். வேண்டாம். அசலில் ஒரு பெண் வருது, நல்ல படித்த பிள்ளை, ஜாதகத்தில் ரிஷபராசி, ஐஸ்வர்யமான பொண்ணு. இவன் கல்யாணம் முடிச்ச ஒரு ஜம்னு இருப்பான். ஆனால் முன்னால் உன் பையன் ஒரு ஆள்கிட்ட மாட்டிகிட்டு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கான். சரிண்ணா? அதில் பணமும் மனதும் நஷ்டமாகி இடமெல்லாம் விட்டு மாறி போய் இருக்குது. வேதனைப்பட்டு வந்துட்டான். இப்போ உன் பிள்ளைய நிறையா வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வா. வீடு எங்கேப்பா இருக்குது? வீட்டு சுவர்கள்லாம் சரியில்லையே. இந்தா மனையாக்கி தாரேன், வெட்டியாக்கி தாரேன். இந்தா புண்ணியம் பெறுவாயப்பா. கருப்பசாமி எங்கே இருக்கார்? வீரனார் கும்பிட்டுக்கா. ஓ கருப்பசாமிக்கு கும்பகோணம். வெத்தலைக்கு புகலிடம் எந்த ஊர்? சீவல் பாக்கு எந்த ஊர்? கும்பகோணம். பான்பராக்கு நம்ம ஊர் கிடையாது, அது பம்பாய். நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? கால் வந்துட்டு வா. பம்பாயில் தயாரித்தாலும் திங்கிறது இங்கே தான், தமிழ்நாட்டில் தான். ஒருத்தருக்கு பான்பராக்கு போட்டு ப்ரெஸ்ஸு வச்சு தேய்க்கும்போது இப்படி கூடி வந்துருச்சு ப்ரெஸ்ஸு. அப்படி இருந்தும் பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்க முழுங்குதான். யார்கிட்ட போய் சொல்லிருந்தா அநியாயத்தை? இன்னொருத்தர கால் வந்துட்டு வாடா தம்பி. நெஞ்சமே உனக்குத்தான். சரி சரி வாப்பா,
என்னடா ஐயா, என்ன வேணும்? அங்கே தள்ளி, அங்கே தள்ளிடு, நீ அங்கே தள்ளிடு. இருக்கா கிரியோஸ் நடந்திருக்கா? பையாப்சிக்கெலாம் ஒன்றும் நடக்கலையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அடுத்து எந்த பாதிப்பும் இல்லாமல் காப்பாற்றி தரேன். ஆயுளுக்கு கண்டமில்லை, தைரியமாக இருக்கலாம், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கால் வந்துட்டு வா. முருகா வா மகளே. இந்த தலைவலி சாதாரண மன அழுத்தத்தாலும் நரம்பியலாலும் பாதிக்கப்பட்டது. அதனால் தலையில் எந்த பாதிப்பும் இல்லை. இது படிப்படியாக நின்றும், நீ மன தைரியமாயிடும். இந்த கடனை தீர்த்து தரேன். என் பணத்தை கொண்டு வீட்டில் வை, கோடியா குமியும் போ. கர்மதாமிக்கு, கர்மதாமிக்கு. நாகர்கோவில் எல்லை, நாகர்கோவில். உள்ளத்தில் வீடு கட்டி ஒன்னே ஒன் தொட்டில் கட்டி சின்ன பிள்ளை போலே உன்னை தாலாட்டவா. நீங்கள் நாகர்கோவில் இல்லையா? யார் சொன்னா நாகர்கோவில்? நீங்கள் வள்ளியூர் எல்லை தானே? பொய் சொல்லிட்டு வந்து நிற்கிறீங்க. ஜிக்கலை பக்கலை கொக்கலை, அங்கே போயிருங்க. நாகர்கோவில் எல்லை தன்னுடைய தொழில் கடன்கள் வேதனையை பற்றி கேட்டு வந்தது. வாப்பா, வா. நீ என்ன தொழில்ப்பா? சரி, கால் வந்துட்டு வரலாம். நீ வந்து முன்னாள் யாரெல்லாம் வந்துருக்கியே? யார் அது? பெண் தேவதையா? அப்படின்னா ஓ, தூய தமிழில் சொல்லுகிறாயாப்பா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. என்னப்பா, யாருக்காவது எழுதி கொடுத்து அக்ரிமெண்ட் எதுவும் போட்டுட்ருக்கியா? உன்னுடைய வண்டி டாக்குமெண்ட் யாருக்கும் எழுதி கொடுத்துருக்கீங்களா? கடனுக்காக எதுவும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்களா? முடிஞ்சிட்டு கம்ப்ளீட் ஆகிடுதா? அது ரெக்கார்டெலாம் கையில் வந்தாச்சா? காலில் வந்துட்டு வா. வா பக்கத்தில். இந்தியாவை விட்டு வெளியில் எங்கேயும் போக வேண்டாம்ப்பா. அப்படி எதுவும் கற்பனை பண்ணிக்கிட வேண்டாம். யாரும் சொல்லி கேட்டு போனால் அதுக்கு அடுத்து நடக்கிற விஷயத்துக்கு நான் பொறுப்பெடுக்க மாட்டேன். இப்போ உனக்கு 9 மாதங்களில் உனக்கு கடனை தீர்க்கக்கூடிய வழியும் தரேன். புதுமையாக இனி ஒரு வாகனமும் உனக்கு தரேன். வெற்றியாக்கி தந்துடுறேன். வேறு என்னடா வேணும்? உன் பிள்ளைக்கு நான் தான் ஒரு பாட்டு பண்ண, நீ கவனிக்கலையே. உள்ளத்தில் வீடு கட்டி ஒன்றே ஒன்று தட்டில் கட்டி பச்சை பிள்ளை போலே உன்னை தாலாட்டவான்னு பாடினேன். உன் பிள்ளைக்கு வேலை இந்த வருஷம் கிடைச்சாச்சு. மாத சம்பளத்தை கோயில் தர்ம கட்டளைக்கு கொண்டு வந்து கொடு. நீ வெற்றி அடைவாய், புதிய வீடும் கட்டி புனிதமாக வாழ்வாய். வா மகளே, கண்ணை முடிக்கா. பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. என்ன செய்து உனக்கு? அங்கே தள்ளியிருப்பா. கண்ணை முடிக்கா மகளே. என்னையை மட்டும் நினச்சிக்காமா. உன் விரலை மிதிக்கும் பாரு, அதை கொஞ்சம் கவனிச்சுக்கா பாப்போ. துவாலை என்னும் ஒரு நோய், மென்சஸ் பீரியட் வர்றது மாதிரி எனி டைம் அதிகமான போக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இதனால் நிறைய மருந்துகள் சாப்பிட்டு உள்ள கேன்சர் வந்துருமோங்கிற ஒரு பயம் உள்ளத்தில் இருக்குது. அந்த நோய் இல்லை. நீ படி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. நீ உட்காந்துக்கடா தம்பி, நீ உட்காந்துக்க. இந்தா இந்த விரலை பிடிச்சிக்கோ. சிக்கனு பிடி. கண்ணை முடிக்கா. நெல் இந்த அப்படி படிப்படியாக நின்றும் 3 முறை என்னையை பார்க்கவா. சந்தோஷமாயிருவீங்க. வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா இருவீங்க. விடுங்க, சாப்பிடாம மட்டும் தான் போகக்கூடாது. அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்று. காலன் பட செல்லா மோய் இங்கே சொன்னமான சாமி எங்கே இருக்காரு? எதுவும் குடாய் வெட்ட வேண்டியிருக்கேன். பண்ணி இன்னி வெட்ட வேண்டியிருக்கேன். சேவை அளவில் இருக்க வேண்டியிருக்கேன். அது வேண்டதுனால தான் குறையில்லாமல் செஞ்சுருங்க. ஏன்னா அந்த சாமி உங்களுக்கு கூட வரார். சரி, கும்பிடுங்க. அதெல்லாம் தப்பு இல்லை. சந்தோஷமாக அக்கா, நீ நல்ல சாமி கும்பிடலையாமலா? காலில் வந்துட்டு வா. பகவதி அம்மா எங்கே இருக்கா? மண்டைக்காட்டு பகவதி. போவீங்களாங்க? எவ்வளோ காலம் போகலை இப்போ இடையில?
ஏன் போகல? மனது கேட்கலையா? இடையில ரத்தம் சிந்தக்கூடிய அளவுக்கு உடல் எதுவும் பாதிப்பு வந்துச்சா? பக்கத்தில் வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள உள்ள தெய்வம் வந்து வெளிப்படையாக வரல. அதனால் வீடு வாசல் சம்பந்தமான பிரச்சனையும், குடும்பத்தில் தொழில் பார்க்க முடியாத கடன்களும், உறவினர்களுக்குள்ள பகையும் வந்து சேர்ந்துருக்கு. உண்மையா? அதில் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் தலையிட்டு ஆடும், தேவையில்லாத வார்த்தைகள் நடமாடும். இந்த மாதிரி குழப்பங்கள் வந்து உங்களை தீர்த்து தரேன். வேறு என்ன வேணும்? 2 பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்துடும். சந்தோஷமாக இருக்கும். அடுத்த உத்தரவில் பிள்ளைய வந்து கேட்டுக்கலாம். ஆம்பளை பையன் பிறப்பான், ஸ்ரீகிருஷ்ணா அப்படின்னு பேர் போயிட்டான். சாப்பிட்டு போங்க. கருப்புசாமி கால் வந்துட்டு தம்பி. இது நல்லா இருக்கியா? அப்படியாடா? ஊருக்கெல்லாம் அவள்தான் உபகாரி. உட்கார். என்ன பேருடா? 2 வாரம் வாங்கிக்கலாம். என்னடா வேணும் உனக்கு? தொழில் ஒன்று, தம்பி கால் வந்துட்டு வா. வந்துட்டு அப்படி கண்ண மூடி உட்காரு. சொல்லாலே விளக்க முடியலே, அதை சொல்லாமலும் எனக்கு முடியலை. உட்கார். சொல்லையிலே கண்ண மூடி உட்கார். தம்பி நல்ல மனதை நினச்சிக்கடா. என்னென்ன பார்க்குறேன்? உன் தம்பி குடும்பத்துக்கும் உனக்கும் மாறுபட்ட குணமுடையவனாக இருக்கான். 1, சைக்காட்டிக் சம்பந்தமான மாத்திரைகள் சாப்பிடக்கூடிய நிலைமை அவனுடைய உள்மனதுக்குள்ளேயே பாதிப்பு அடையிருக்கு. ஒருவருடைய நட்பால் அவனுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறான். இந்த சூழ்நிலைகளால் அவனுக்கு எதுவும் ஆபத்து வந்து விடுமா, அல்லது அவனால் குடும்பத்துக்கு எதுவும் இழிவு வந்து விடுமாங்கிற ஒரு குழப்பம் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அவனை சீர்படுத்தி வெற்றியாக்கி தரணும். இருக்கு. நான் சொல்கிறது தான் உண்மை. கால் வந்துடலாம். நீ அவனை விட்டு விலகிடுவியா? விலக மாட்டியோ? அவனை குடும்பத்தோடு இணைச்சி மனநிறைவாக வாழ வச்சா போதுமா? அவனுடைய மனநிலைகளை பற்றி நான் பேசுகிறேன், நீ அவன் உடல்நிலையை பற்றி நீ பேசுகிறேன். நார்மலான நிலைகளுக்கு வர வைக்கிறேன். அவனுடைய மனதை பக்குவப்படுத்த வேண்டியது நிறைய இருக்குது. தெளிவு பண்ணித்தாரேன். 1.25 வருத்தமாக அவனுடைய தொழிலில் மன வருத்தம் இருக்குது. கால் வந்துட்டு வரலாம். பகவதி அம்மை வராள, எங்கே இருக்கான்னு கேட்போம். தாய் சிவன். சிவன் கோயில் எந்த பக்கம்பா இருக்கு? இந்த கனியை கொண்டு வீட்டில் வை. உன் குடும்பம் உன் எண்ணம் நிறைவேறும். அப்பா இறைவா எல்லாம் நலமாகும். கால் வந்துட்டு போய்ட்டு வரலாம். என் பொண்டாட்டி கிடைப்பாளா, வேற பொண்டாட்டி கிடைப்பாளா? உன் பொண்டாட்டி எங்கே இருக்கப்போ? தம்பி 3:30 என்னையை பார்த்துப்போ. 3:30 மணிக்கு என்னையை பார்த்துப்போ. இதே கேள்விக்கு இன்னொருத்தர் இருக்கானே, ஏண்டாவன் நல்ல பையன். உன் மனைவி எங்கே இருக்கா? கால் வந்துட்டு வா. உட்காரலாம். உன் மனைவி திரும்பி வாரம்னு சொல்கிறாப்பா, ஏற்றுக்கலாமா? பிரிவு இல்லாமல் சேர்த்து வச்சா போதுங்களா? கண்ண முடிக்கா. இந்தா குடும்பம் ஒற்றையோடு என்னை வந்து பார்க்க வருவேன். வேறு என்ன வேணும்? அந்த வழக்கு முடிய 3 மாதம் ஆகும். பாரு. ஓகே, சரியாகி தரேன். ஓகே பாப்பா, மனைவியை பற்றி கேட்க வந்தவன். கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. சரியாகலை, அவ்வளோ வேண்டாம்னு சொல்லிடு. மதுங்க இன்னும் வச்சு என்ன வரலாம். அவன் உடல்நிலையை பற்றி மனதுக்குள்ளே ஒரு சின்ன ஐயப்பாடு வச்சுருக்கான். யார்? மனைவி. ஆனால் இவனுக்கு நமக்கும் செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு முடிவு அவன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. இப்போ அவன் வேணுமா அவனுக்கு? இந்தா மனத்துக்குள்ளேயே வச்சுக்கா. வெற்றியாக்கி தரேன். கடன்களை தீர்த்து தொழிலும் உருவாக்கி தரேன். இப்போது
சரி ஓகே. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அப்படியா. திருச்சிராப்பள்ளி சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி வாங்க, திருச்சிராப்பள்ளி. திருச்சி, அதான் திருச்சி தான் திருச்சிராப்பள்ளி.